உக்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு நல்ல பண வருமானத்தை கொண்டு வரணுங்கிறது உங்களுக்கு ஆசை தான். ஆனால் சமீப காலமாகவும் சரிங்க, இதுக்கு முன்னாடி சரிங்க, என்னதான் முயற்சி செஞ்சிருந்தாலும் கடனாளியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் வந்திருக்குமே தவிர உங்கள் வாழ்க்கையில் ஒரு இயல்பான சூழ்நிலைங்கிறது அமைஞ்சிருக்காது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே தனுசு ராசிக்கு சுக்கரனுடைய அமைப்புங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆனால் இந்த காதல் விஷயம், திருமண சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கிறீங்க. ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நம்பி ஏமாறக்கூடிய சூழ்நிலை தான். எதையும் தைரியமே எதிர்கொள்ளக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் மனசுல ஒரு ஏகப்பட்ட வருத்தம், மனக்குழப்பம், ஒரு கட்டத்துல போராட முடியலைங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தான் நீங்க தள்ளப்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில இனி வரக்கூடிய நாட்கள்ல, அதாவது இப்ப நடந்திருக்கக்கூடிய கிரக மாற்றம் புதிய விஷயத்த தனுசு ராசிக்கு கொடுக்க இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த வகையில எந்த மாதிரியான விஷயங்கள் தனுசு ராசிக்கு இந்த மாசம் உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் உங்களுக்கு உகந்த தெய்வ வழிபாடுகள் என்னென்ன, இதை பத்தி தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இந்த மாசத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா தனுசு ராசிக்கு நிறைய பேர் ஏகப்பட்ட மன வருத்தத்துல இருந்திருப்பீங்க. மனசு என்னவோ சிறப்பு தான், எல்லாருக்கும் கொடுத்து, அதாவது ஒருத்தர் கொடுத்து வாழ வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா படாத பாடு படக்கூடிய சூழ்நிலை தான் இருந்திருப்பீங்க. கடன் பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாக இருக்கிறது, போதா குறைக்கு சொந்த பந்த வழியிலையும் சரி, நண்பர்கள் வழியிலும் சரி, எதிரிகள்ங்கிறது அதிகமாக இருந்திருப்பாங்கன்னு சொல்லலாங்க. உங்கள் முன்னாடி நல்ல விதமாக பேசக்கூடியவங்க கூட உங்களை பின்னாடி இருந்து உங்கள் மறைமுகமாக தாக்கி பேசக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. அது தெரிஞ்சுக்கிட்டே மனசில் கொஞ்சம் ஏகப்பட்ட மன வருத்தத்தோடு இருந்திருப்பீங்க. வேலையில் பார்த்தாலும் ஒரு நல்ல முன்னேற்றங்கிறது இருந்திருக்காது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. கோவில் வழிபாடு எல்லாமே செய்யணும்னு ஒரு ஆசை தான் தனுசு ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம். ஏன்னா ஆன்மீக சிந்தனை இந்த நேரம் தனுசு ராசிக்கு அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாங்க. எங்கேயாவது கோவிலுக்கு போனாதான் நிம்மதியாக இருக்குதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு இந்த நேரம் நீங்கள் இருக்கிறீங்க. அந்த வகையில் கோவில் வழிபாட்டை செஞ்சுக்கிறது ஒரு வகையில் நல்லதுன்னு சொல்லலாங்க. வேலையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் தனுசு ராசிக்கு சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய குழந்தைகளுக்குமே நீங்கள் எதிர்பார்க்குற வேலை கிடைக்கும். அதாவது மகனுக்கோ மகளுக்கோ வேலை கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. சகோதரி வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பு தாங்க. அவங்க வீட்டு வழியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சகோதரி வழியில் எல்லாமே வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் அதிகமாக இருக்கிறதால நீங்கள் கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். மற்றபடி சகோதர உறவுலையும் சரி, சகோதரி உறவு வகையிலையும் சரி, தனுசு ராசிக்கு இந்த நேரம் சிறப்புன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி நிறைய தனுசு ராசி என்பர்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த நேரம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு நினைப்பீங்க. வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே மாற்றம் கொண்டு வரும்னு நினைப்பீங்க. அதாவது இந்த பொறுப்பை குழந்தைகிட்ட ஒப்படைச்சிடலாமா, இல்லைன்னா வாழ்க்கை துணைகிட்ட ஒப்படைச்சிடலாமாங்கிற ஒரு சிந்தனை அதிகமா இருக்கும். இப்போதைக்கு இந்த மாசத்துல அது பத்தின சிந்தனைங்கிறது வேண்டாம். பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த நேரம் கவனம் தான் கொடுத்தாகணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் பாதிப்பு இல்லை. அதே மாதிரி உடல் ஆரோக்கிய விஷயத்துக்கிட்ட கொஞ்சம் கவனம் கொடுங்க. ஆயுள் பலம் எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. ஆயுள் ஆரோக்கியத்தில் தொந்தரவுங்கிறது இல்லை. என்ன சின்ன சின்ன உடல்நல பாதிப்பு, உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு எல்லாமே இந்த நேரம் கொடுக்கும். முக்கியமாக இந்த நேரம் பருவநிலை பொறுத்த வரைக்குமே இந்த உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு வரதுக்கான நேரம் தான். அது தனுசு ராசிக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அதனால உடலை நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க. உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா சிறப்பு தாங்க. மாணவர்களுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. நிறைய மாணவர்கள் இந்த உயர்கல்வி சம்மந்தப்பட்ட முயற்சி எல்லாமே செய்வீங்க. அது இப்போதிலிருந்தே நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிறது நல்லது தான். கல்வியெல்லாம் எடுத்துக்கிட்டால் இந்த நேரம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரீங்களோ, எந்த அளவுக்கு கவனம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் தனுசு ராசிக்கு சரியான தூக்கம் வராத அமைப்பு, ஏதாவது ஒரு வகையில் தூக்கம் கிடக்கூடிய அமைப்புலாம் இருக்கும். போதா குறைக்கு மன உளைச்சல் சம்மந்தப்பட்ட பாதிப்புலாம் ஏற்படலாம். எதையும் மனசில் போட்டு குழப்பிக்காமல் இருக்கக்கூடிய உங்களுக்கே இந்த காலகட்டங்களில் மனசு ஒரு நிலையில் இருக்காது. அதனால கொஞ்சம் நீங்கள் இந்த நேரத்தில் சிவ வழிபாட்டு எல்லாமே செஞ்சுக்கிறது நல்லது தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திருமண முயற்சி எடுத்துக்கிட்டா தனுசு ராசிக்கு சிறப்புங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல இடத்துல பெண் அமையக்கூடிய வாய்ப்பு, நல்ல இடத்துல மாப்பிள்ளை அமையக்கூடிய வாய்ப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு கலப்பு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தாலும் தனுசு ராசிக்கு இந்த நேரம் அதிகம்னு சொல்லலாங்க. பெரிய இடத்துல பெண் அமையறதுக்கும் நல்ல வசதியான வாழ்க்கை துணை அமையறதுக்கும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. மறுமண யோகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பு தாங்க. அதே மாதிரி தடைப்பட்ட குழந்தைய பாக்கியம் கிடைக்கும். பெரும்பாலானவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்தான். தந்தை வழியிலையும் சரி, தாய் வழியிலையும் சரி, பல வருஷமா பார்த்தீங்கன்னா மனக்கசப்போடு இருந்திருக்கக்கூடியவங்களா இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு இந்த நேரம் அந்த மனக்கசப்பு இல்லை.
தந்தை வழியில தாய் வழியில ஒரு புரிஞ்சுக்கிற தன்மை அதிகமா இருக்கிறதால அவங்க வழியில சிறப்பு தாங்க. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொருளாதார நிலைமை சிறப்பு தாங்க. பல வருஷமா பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த குடியுரிமை சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சம்மந்தமாக நீங்கள் முயற்சி செய்யலாம். நிறைய பேர் வெளியூரில் இருக்கிறது, வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே இருந்திருக்கும். சொந்த ஊருக்கு வரலாம்ங்கிற ஒரு சிந்தனை அதிகமாக இருக்கும். அது பற்றின சிந்தனை இந்த நேரம் இருந்தாலும் நீங்கள் இந்த நேரம் சொந்த ஊருக்கு வரதுக்கான வாய்ப்பும் ஏற்படும். ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய காலகட்டம். அதனால இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்த பந்து வழியிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு அனுசரணையான தன்மை தான். பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா சிறப்பு தாங்க. இந்த நேரம் பேச்சால பல விஷயத்தை நீங்கள் சாதிக்க முடியும். வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்கள் பேச்சால தான் அந்த நேரம் கிடைக்கும். அதனால பேச்சில் இனிமையை கூட்டிக்குங்க. எடுக்கிற முயற்சியில் கொஞ்சம் கவனம் கொடுங்க. பொறுமையாக இருங்க. சிறப்பாக இருக்குது. எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணத்தை விட்டுட்டாலே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாங்க. இந்த நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம், நிலம் வாங்குறது விற்கிறது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரம்பத்தில் தடையை கொடுக்கும். ஆனால் நீங்கள் மாற்றி யோசிச்சிங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு எல்லாமே அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் அமையிறது, இந்த தோட்டத்தோட இந்த நேரம் நீங்கள் ஒரு விளைநிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தனுசு ராசிக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. பொருளாதார நிலையில் பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் இல்லை. பண வருமானம் சிறப்பாக தான் இருக்குது. முயற்சி தான் இந்த நேரம் முக்கியம். எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் கண்டிப்பாக உண்டு. வீடு சம்மந்தப்பட்ட விஷயம், அதாவது வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு, ஒரு பணமே ஒரு சீட்டு போட்டு வச்சுருக்கிறீங்கன்னா கூட அந்த சீட்டு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, ஏலச்சீட்டு, ஒரு டெபாசிட் சம்மந்தப்பட்ட பணம் எல்லாமே கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு மட்டும் இல்லை, பொருளாதார நிலையில் ஒரு பக்கம் உங்களுக்கு சரிவாக இருந்தால் கூட வாழ்க்கை துணை வழியில் அது ஈடுகட்டுற மாதிரி ஒரு பண வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த நேரம் செலவை சமாளிக்கக்கூடிய நேரம் தான். தொழில் முதலீடுல எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் சுயதொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்பு தருங்க. நீங்கள் கவனம் கொடுத்தீங்கன்னா தொந்தரவுங்கிறது இல்லை. தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், ஒரு முதலீடு போடுறீங்கன்னா மற்றவங்களை நம்பி செயல்படாமல் நீங்களாவே முன்ன நின்று எந்த விஷயத்தை செஞ்சாலும் இந்த நேரம் தனுசு ராசிக்கு சிறப்பாக இருக்குது. தொழில் நல்லபடியாக அமையும். லாபம் பெருசாக இந்த நேரம் இல்லைனாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. எந்த ஒரு விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதாவது நீங்க எடுக்கிற முடிவு அவங்களுக்கு சாதகமா இருக்காது, அவங்க எடுக்கிற முடிவு உங்களுக்கு சாதகமா இருக்காது. அது கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துரும், மன உளைச்சல் கொஞ்சம் அதிகமாகும். அதனால கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க கொஞ்சம் கவனம் பாருங்க. எதுவாக இருந்தாலும் கலந்து ஆலோசனை பண்ணி செஞ்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். மற்றபடி உத்தியோகம் வருமானம் வரதுல பாதிப்பு இல்லை. உங்கள் கடமையை நீங்கள் சிறப்பாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. புதுசாக வேலைக்கு முயற்சி செய்றீங்கன்னா கூட நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். ஒரு தனிப்பட்ட மரியாதை எங்கே போனாலும் தனுசு ராசிக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. மொத்தத்தில் இந்த நாட்கள் உங்களுக்கு பொண்ணான காலம் தான். கொடுத்து வாக்க மட்டும் காப்பாற்ற முடியாது, கொஞ்சம் போராடுற மாதிரி இருக்கும். அதனால் எங்கே போனாலும் கொஞ்சம் அசட்டுத்தனமாக பேசி இந்த நேரம் நீங்கள் வாக்கு கொடுத்துட்டு பின்னாடி வாக்குவாதம் செய்யாதீங்க. கொஞ்சம் அதில் மட்டும் கவனமாக இருங்க. பெண்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்றர்களுக்கு இந்த மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. தந்தை வழியில் நல்ல மாற்றம் தான். வாழ்க்கை துணை வழியிலும் சிறப்பாக இருக்குது. குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டாலும் தொந்தரவுங்கிறது இல்லை. சின்ன சின்ன ஈகோ பிரச்சனை தான், ஆனால் அதை சரி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தடவட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எதிர்கால விஷயத்துக்காக இந்த நேரம் திட்டமிட போகிறீங்க. நல்ல ஒரு சம்பவம் நல்ல நிகழ்வுங்கிறது இந்த மாதத்தில் குடும்பத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பணப்பற்றாக்குறை ஆரம்பத்தில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் பெரும்பாலும் உங்களுக்கு தடங்கிறது இல்லை. பணப்புழக்கங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த நேரம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் மட்டும் கவனமாக இருங்க. எதிர்காலம் பற்றின பய உணர்வு, தேவையில்லாத கற்பனை விட்டுருங்க. மற்றபடி உங்களுக்கு பாதிப்பு இல்லைங்க. உடல்நலம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக தான் இருக்குது. ஆயுள் பலங்கிறது சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு உங்களுக்கு கொடுக்குமே தவிர தொந்தரவுங்கிறது எதுவுமே இல்லை. உங்களுக்குமே இந்த நேரம் தாய் வழியிலையும் சரி தந்தை வழியிலையும் சரி நல்ல மாற்றம் தான். சுய ஜாதக ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டங்களில் பொதுவாகவே தனுசு ராசிக்கு ஒரு சில விஷயம் தாங்க. மனசுங்கிறது வெறுப்பாக இருக்கும். ஏதோ ஒரு நிலைங்கிறது மனசில் இருக்காது. குழப்பமான மனநிலை கொடுக்கும். என்ன பண்ணாலும் வாழ்க்கை இப்படியே போகுதுங்கிற மாதிரி ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருப்பீங்களே தவிர இந்த நேரம் சிறப்பு தாங்க. கொஞ்சம் சொந்த பந்த வழியிலே விலகி இருக்க பாருங்க. ஏன்னா இந்த நேரம் இனிமே தொடர்ந்து உங்கள் முன்னாடி பேசக்கூடிய வார்த்தை ஒரு மாதிரி, உங்கள் பின்னாடி இருந்து பேசக்கூடிய வார்த்தை ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதிலெல்லாம் கவனம் கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் யார்கிட்டயா இருந்தாலும் ஒரு அடி தள்ளி இருந்தாலே இந்த காலகட்டம் தனுசு ராசிக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உகந்த வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தனுசு ராசிக்கு இந்த நேரம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி வரக்கூடிய பங்குனி உத்திர நாட்கள் எல்லாமே நீங்கள்
முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுக்கோங்க. கூடவே முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் வழிபாடு செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். உடல் ஊனமுற்று இருக்கிறாங்களே அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த நேரம் செய்கிறது கூட தனுசு ராசிக்கு சிறப்பான பலனை தரணும்னு சொல்லலாங்க. இந்த கம்பளி மாதிரியான விஷயம், ஆடை, உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தானமாக தரது நல்லது தான். நீர், மோர் மாதிரி இந்த நீராகாரம் சம்மந்தப்பட்ட உணவுகளை நீங்கள் உடல் ஊனமுற்று இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கறது தனுசு ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசிக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.